Hi guys, welcome to Trip Jai Review channel. இன்னைக்கு 2024ல அவுட்லாஸ் பிரான்சைஸ்ல 4th பார்ட்டா தமிழ் டப்பிங் உடன் ரிலீஸ் ஆன ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிலிப்ஸ் நாட்டுல ஒரு சின்ன பையனை வில்லன் கொலை பண்றான். இன்னொரு பக்கம் போலீஸான நம்ம ஹீரோ மாடாங்ஸ் யோக குழு ஒரு ட்ரக்ஸ் விக்கிற கும்பலை கைது பண்ணது. அந்த கும்பல் ஆன்லைன்ல ஒரு ஆப் மூலமா ட்ரக்ஸ் விக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆப்பை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தா பிலிப்ஸ் நாட்டுல செத்து போன அந்த பையன் தான். அந்த பையனோட அம்மா கிட்ட விசாரிக்கும் போது, என் பையன் வேலை விஷயமா பிலிப்ஸ் நாட்டுக்கு போனா அதோட அவன் என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. இப்ப யாரோ அவன் கொன்னுட்டாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு தெரியல. நீங்க தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை தேடி போறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துல உள்ள எல்லா ஆக்ஷன் காட்சிகளும் செமையா இருக்கு, சும்மா பட்டாசா தெரிக்குது. அதிலும் ஃபிளாட்டுக்குள்ள நடக்கிற சண்டை காட்சி வெறித்தனமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. மடாங்ஸோக் எப்போதும் போல கலக்கிட்டாரு. அவரது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுது. ஆக்ஷன் காட்சிகள்லாம் சர்வசாதாரணமா பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஏத்தாப்ல கிம் மூ யோல் வில்லனிசத்துல சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. ஆக்ஷன்லயும் கலக்கியிருக்காரு. இவர் போக பார்க் ஜிஹான் கொஞ்ச நேரம் வந்தாலும் நம்மள கலகலன்னு சிரிக்க வச்சுட்டு போறாரு. படத்துல காமெடியும் ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா மடாங்ஸோக் காருக்குள்ள ஒருத்தனை விசாரிக்கிற அந்த சீன் பயங்கர காமெடியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லயும் ஒரு சீன் செம காமெடியா இருந்துச்சு. லீ சுங்ஜியோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப அருமையா காட்சிப்படுத்திருந்தாரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு சில இடங்கள்ல ஃபிளாட்டா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. படத்துல பிரச்சனை என்னன்னா, புதுமையான விஷயங்கள் எதுவும் இல்ல. போன பாட்டுல உள்ள சில காட்சிகளை அப்படியே ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காங்க. கேரக்டர் தான் வேற, அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் கூட தேவையில்லாத சீன்களை கட் பண்ணி தூக்கிருக்கலாம். இதுக்கு முந்தின பாட்டுல எப்படி கிளைமேக்ஸ் இருக்குமோ இதுவும் அப்படியே தான் இருக்கு. நடக்கிற இடம் தான் வேற. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் பொழுது போகலைன்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட் சுத்தமா கிடையாது, ஸோ ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.